ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அரசி மேத். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேசஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸுடைய ஸ்பெஷல் கேஸு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்கனவே மைண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் கேசஸ்ஸு அது என்னதுன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். இதுக்கான மைண்ட் மேப் பார்க்கலாம். மைண்ட் மேப்புங்கிறது நீங்கள் இதை பார்த்த உடனே நம்ம என்ன படிச்சும்போது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வீடியோஸில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன். அப்போது நான் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதில் என்ன எலமெண்ட் இருக்கோ அதுக்கே தான் போகும். ஐடென்டிட்டி எலமெண்ட்டு நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஐஏன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஐஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? எக்ஸ். இங்கே வந்து சி கான்ஸ்டன்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு நேம்லேயே இருக்குது. அதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து என்னதாக இருக்கும்? ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர் இருக்கணும். அப்படி இருந்தது. அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப்னா என்ன? அந்த செட்ஸில் உள்ள ரேஞ்ச் மீன்ஸ் இமேஜ் போகல, அதுதான். ஸோ இப்போ ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆராக இருக்கணும், சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து என்னது? ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் ஏ மீன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு அர்த்தம். எஃப் ஆஃப் ஏ மீன்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ இதுதான் சம் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.